கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுல கை தேர்ந்தவராக திகழும் நெல்லையை சேர்ந்த செல்லம்மாள் அப்படின்றவர் தான் கற்ற கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டி வராரு. இவங்க பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கற்றல் இனிது, கற்பித்தல் அதனினும் இனிது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழும் இவர்தான் நெல்லையைச் சேர்ந்த கைவினை கலைஞர் செல்லம்மாள். தையல் ஓவியத்தில் முதுநிலை பட்டமும் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் பட்டயமும் பெற்றுள்ளார். பெரும்பாலும் தான் கற்றறிந்த கலையை சந்தைப்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுபவர்கள் மத்தியில் அந்த கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் செல்லம்மாள். தஞ்சாவூர் ஓவியம், ஆயில் ஓவியம், பர்க்லாத் பொம்மைகள், உள்ளன் பொம்மைகள் என பல்வேறு கைவினை பொருட்களை கச்சிதமாக வடிவமைக்கும் செல்லம்மாள் தனது வீட்டையே ஒரு கலை கூடமாக மாற்றியுள்ளார். இந்த கலையை பள்ளி மாணவிகள் முதல் குடும்ப தலைவிகள் வரை பலருக்கும் தனது வீட்டிலேயே கற்றுக் கொடுக்கிறார். இது மட்டுமல்லாமல் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் பாளையங்கோட்டை சாரதா கல்லூரியில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வகுப்படுத்தி வருகிறார். இந்த டால் மேக்கிங் யூஸ் பண்ண வெளில கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். காலேஜுக்கு சும்மா படித்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு வெளில கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது படிக்கிறதுக்கும் தனியாக இருந்து இது மற்றதுக்கும் பெண்களுக்கு ஒரு சுய தொழில் மாதிரி ரொம்ப யூஸாக இருக்குது. நானும் ப்ரெஃபர் பண்ணி மேம் வீட்டுக்கு போய் தனியாக 2-3 இது படிச்சிருக்கேன். த்ரெட் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப காஸ்ட்லி மாதிரி தெரியும். ஆனால் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசமாக போடும்போது அவ்வளோ ராயலாக இருந்துச்சு. அதோட மெத்தட்ஸ் கொண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க மேம். அது நான் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட கிரெடிட்ஸும் நான் வாங்கியிருக்கேன். தனக்கு தெரிந்த கலையை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதில் தனக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுவதாக கூறும் செல்லம்மாள் இதனை தடையின்றி தொடர்வேன் என்கிறார். அம்மாக்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு படித்தது தான். அப்புறம் அங்கே தனியாக கம்பெனியில் கிளாஸஸ் போடுவாங்க. இங்கே அதில் நான் கற்றுக்க ஆரம்பித்தது. அதில் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அப்படியே நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஊர்களுக்கு போய் கற்றுக்கிட்டு அதில் அப்படியே டெவலப் ஆகி நிறைய டீச்சர்ஸ்ட்டை கற்றுக்கிட்டேன். கைவினை பொருட்கள் மூலம் கின்னஸ் உலக சாதனை படைக்க வேண்டும் என்பதே தனது இலக்கு என்று கூறும் செல்லம்மாள் அதை நோக்கிய பயணம் தொடரும் என்று நம்பிக்கையோடு கூறுகிறார். நெல்லையை சேர்ந்த செல்லம்மாள் தனக்கு தெரிந்த கைவினை வேலைப்பாடுகளை கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுத்தருவதன் மூலம் கற்றல் இனிது, கற்பித்தல் அதனினும் இனிது என்ற சொல்லுக்கு ஏற்ப செயல்பட்டு வருகிறார் என்றால் அது மிகையல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சிவமணி.